இன்றைக்கி நம்ம கொய்யா பறிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ நீங்கள் இப்போ இப்படி அழகாக இருக்குது இந்த காய்ச்சை, பாதி பேர் இந்த நான் மரத்தை வெட்டுறாதீங்க, மரத்தை நீங்கள் வெட்டாதீங்க, அது மரத்தை வெட்ட மாதிரி இருந்தால் நம்ம ஊரே அழகாக இருக்கும். இப்போ நம்ம நம்பர் ஒருத்தர் தான் கொய்யா பறிக்க இறங்கியிருக்காங்க, மேலே ஏறியிருக்காங்க. கொய்யா பறித்து போட்டோன்னே நம்ம அந்த கொய்யா வெட்டி உப்புத்தூள் போட்டு உங்களுக்கு லைவ் ஃபாஸ்ட்டாக காணிக்க. இப்போ நம்ம நம்பரை காணிக்க. அஞ்சு. நான் நம்பரு கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி இருக்காரு. பறிச்சனாங்களா? ஹெல்ப் வேணுமா? வேண்டாம். இப்போ நம்மள மேலே போய் உங்களுக்கு வீடியோ காணிங்க. கஷ்டமா மேலே நம்மளும் மேலே நிற்போம் குரங்க நம்பர் கூட. அந்த ஒரு கொய்யாக்கு கீழே அடிச்சு போட்டு கொய்யா அடிக்க மூச்சு பாதி உடஞ்சிருக்கு. அந்த கீழே உள்ள மூச்சு பாதி மண்டை தெரிச்சிருக்கு. இந்த நீங்கள் கம்பு கொக்கி வச்சு பறிச்சா உங்களுக்கு க்ளீனாக கிடைக்கும். நாங்கள் கம்பு வச்சு அடித்ததால எங்களுக்கு இந்த பாதி இப்படி உடஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க. நம்ம அங்கேருந்து வந்துட்டோம், பறிச்சிட்டோம். நம்ம நம்பர் இப்போ சொல்லுவார். நீங்கள் அங்கே போய் என்ன சாகசம் பண்ணிகிட்டு இருந்தீங்க? கொய்யா மேலே நிறைய இருந்தது. கிழவர் வந்துட்டு இடையில வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒயரு அந்த ஒயரு இந்த ஒயர். ஆனால் நம்ம இந்த கொய்யால பூச்சிக்கொல்லி அடித்தாலும், ஆனால் நீங்கள் மரத்தில் எந்த பூச்சிக்கொல்லியும் அடிக்காதீங்க. இது என்னாச்சுன்னு தெரியல, பூச்சிக்கொல்லியை போட்டு வளர்க்குறாரு. நம்ம திங்க கெடுதல் வரும். இந்த செடியை பாருங்க, இந்த இடம் எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குங்கிறது. இங்கே எதுவும் மழை நாங்கள் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இந்த நீங்கள் நாடை அழிக்காதீங்க, மரத்தெல்லாம் வெட்டி அடிக்காதீங்க. இப்போ இந்த இடமே பச்சை பச்சை, இதுக்கு புல் இருக்கணும், மரம் நிற்கணும். இங்கே இந்த மரத்தை முதல்ல வெட்டியிருந்தாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த மரத்தை வெட்டியிருந்தாங்க. இல்லை மரத்தை இப்படி வெட்டி இப்படி கூறு போட்டிருக்காங்க. ஏன் இந்த நாடை அழிக்க? பைசாக்கு வேண்டிய நாடை அழிக்காதீங்க கைஸ். மரத்தால தான் நம்ம ஒரு செஞ்சு வீடு கட்டி வாழ்கிறோம். இது இல்லைன்னா மனிதம் இல்லை. எதெல்லாம் வருது, மனிதமும் இல்லைன்னு சொல்றது. இந்த விவசாயம் நீங்கள் அழிக்கிறீங்க. இப்போ விவசாயம் இருந்துச்சுன்னா இவ்வளோ அந்த கிராமமே அழகாக இருந்திருக்கும். இப்போ சிட்டி தான், சிட்டியில் என்னடே இப்படி பூமர் போட்டுட்ருக்கேன் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் இந்த நாடை காப்பாற்றணும். அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செடி வளருங்க, சரிங்களா? ஓகே, மறக்காமல் கீழே இருக்க லைக்கும் சப்ஸ்கிரைபும் தட்டி விட்ருங்க ப்ளீஸ் காய்ஸ். நாங்கள் இதை உங்களுக்கு உப்புத்தூள் வெட்டி உங்களுக்கு போட்டு சாப்பிட்டுக்காங்க. ஆமாம், இப்போ பாருங்க, நம்ம மரத்தை வெட்டி நம்ம வீணாக தான் ஆக்கும். மரம் இருந்து எவ்வளோ பெரிய வீட்டுக்கே வருது. மரம் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த வாழ்க்கையே இல்லை. இப்போ நாங்கள் பறித்த கொய்யாவை உப்பு வத்தல் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறோம். இவர் சொன்ன மாதிரி நம்ம அப்போ தான் லைக் சப்ஸ்கிரைப் கேட்டிருப்போம். இப்போ சின்ன லைக் சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க மக்களே ப்ளீஸ். கமெண்ட்டும் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் தட்டி விட்ருங்க. நம்ம அப்படியே நெல்லிக்காய் பறிச்சு ஐஸ் நம்ம இல்லை உட்காந்துப்போம். நம்ம சிட்டியாக உட்காந்து சிட்டியில் நம்ம படிக்கட்டில் உட்காந்து இப்போ இதை கலக்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் கலக்க போகிறாங்க. இது நம்ம ரெண்டுத்தையும் அப்படியே தொட்டு திங்க போகிறோம். இது எப்படி விழுந்துச்சுன்னா இதை கீழே போட்டு அடி வாங்கியிருக்கல. இதை அடி வாங்கிட்டா நான் அணியும் கிடிச்சிது பார்த்துக்கோங்க. இது கலக்குங்க. கலக்கணுமா? ம், பார்த்துக்கோங்க. இவ்வளோ வத்தல் இருக்குது. நம்ம இப்போ இவ்வளோ வத்தலை எப்படி திங்க போகிறோம் அதைத்தையும் பாருங்கள். இப்போ அவங்க எப்படி திங்காங்க பார்த்தீங்களா வத்தலை? இது அவங்களுக்கு டேஸ்ட்டு, நம்ம ஊர் டேஸ்ட்டு. கிராமத்தில் திங்க நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. நாங்களே இப்போ உங்களுக்கு காணிக்கும். இது அவங்க உங்களுக்கு நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் என் ஃபேஸை நிறைய பேர் கேட்டுட்ருக்கேன், கூடி சீக்கிரம் ரிவே பண்ணுறேன். கொய்யானா எப்படி இருக்கும் நினச்சி பார்த்தாலே. வத்தலை எடுத்து போனோம் மேம். வத்தலை இப்போ பார்த்துக்கோங்க, வத்தலை வாயில் போட்டேன். இப்போ நம்ம ஒரு கையை அடிக்கும். முதல்ல நம்ம நம்பர் இப்போ உங்களுக்கு சொல்லி தருவாங்க, லைவாக அடிப்பார். சொல்லிதாங்க சார். இந்த உப்பை
கிராமத்துக்குன்னா அப்படி இருக்கும். சின்ன இடமா பார்த்தா வத்தலே பயிர்வாங்க. நாங்கள் இப்படி வத்தலே கையில் எடுப்போம், வாய்க்கு போடும், தின்னு முடிச்சு பொதியாவே எடுப்போம். ஒரு கடி கடிக்கணும். இப்போ நானும் உங்களுக்கு லைவாக கடிங்க, இவ்வளோ வத்தலை எடுங்க. ஆனால் நான் சொன்னேன் எங்கள் நம்பர் கிடைக்கணும். நான் வாயில் போடுறேன்னா பாருங்கய்யா. நான் தூக்கி போட்டேன்னா நீங்களே பார்த்துக்கோங்க, நான் எங்கேயோ போல. நான் திங்கதை பாருங்க, இது ஃபுல்லாக வத்தல். கீழே பாரு, தின்னு இப்படி ஒரு கையால் ஒரு கடி போட்டுக்கான். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு வீடு எடுக்கீங்க. அவன் இப்படி வீடா உங்களுக்கு மேலே நாங்கள் தரோம். தந்தா அவன் கையெடு அப்படியே உள்ளே போடு, நிறைய அள்ளி அள்ளி போடு. இந்த கொய்யா நிறைய இந்தாங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நீங்கள் இது சாப்பிட்றவே மாட்டீங்க. இதை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் இதை சாப்பிடுங்க. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க லைவாக. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அவர் ஃப்ரெண்டு கொய்யாலேயே இப்போ போட போகிறாரு அதே மாதிரி. பார்த்துக்கோங்க இப்படி கடிச்சிட்டிங்கன்னா தான் ருசியாக. நீங்களும் வீட்டில் இருந்தால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கிராமத்தில் போய் ட்ரை பண்ணுங்கள். அந்த வயல், அந்த காற்று, அந்த ஆறு தண்ணி மாதிரி சொகம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ப்ரோ இப்போ அவ்வளோ வத்தல் உப்பு போடுவார் பாருங்க. இங்கே பாருங்க, இது என்னது? காய்ச்சி கொஞ்சம் கொடுங்க. திங்குறனா திங்குங்க, எவ்வளோனாலும் இது முடியாது. காய்ச்சல் வரும். நாங்கள் அப்படி இல்லை, காய்ச்சலும் வரட்டும். ஆமாம், நீங்கள் பாதி பேர் முதலே ஸ்டார்டிங்கில் இப்படி சாப்பிடுறேன் வத்தல் போட்டு நான் தின்றீங்க ப்ரோ. அப்போனா நீங்கள் எல்லாரும் கமெண்ட்ல ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா எப்படி திங்குறோம் பாருங்க. நாங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. கிராமத்துலன்னா இது ஃபேமஸ். வில்லேஜுக்குன்னா உப்பே நிறைய பேர் எடுக்க மாட்டான். இங்கே அப்படி இல்லை, உப்பு நிறைய எடுப்போம், எருப்பே நிறைய எடுப்போம். இப்போ இது ஃபுல்லாக கிடைக்குதா? தர்ஷன் எப்படி இருக்கு? இப்போ எங்களுக்கு சுண்டெல்லாம் சவன்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தா காய்ச்சல் வரும், தின்னு முடிக்க போகிறோம். இப்பெல்லாம் தின்னுட்டோம், எவனாலே முடியுதா? ஒரு சயனால திங்க முடியாது. நம்ம மரத்தை வளர்க்கலாம் சொல்லு, வெட்டி பக்கத்து வீட்டில் இருந்து களவாண்டி அப்படியெல்லாம் பறிக்காங்க. நம்மளுக்கு ஒயர்னாலே பயம். 1 2 பாருங்க, ஒயரா அதான் இதுன்னு பார்ப்பாங்க. நாங்கள் தின்னே முடிஞ்சாச்சு. வத்தலை பாருங்க எப்படி வத்தல் இருக்குன்னு. இப்படி திங்க வத்தலை நீங்கள் திங்க முடியாது, வில்லேஜ்லேயும் முடியாது. பஞ்சாயத்து மட்டும்தான் இவ்வளோ வத்தல். உங்கள் கிராமத்தில் பாருங்க, இவ்வளோ வத்தலுக்கு பயம் பார்ப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. எங்களுக்கு வத்தல்னாவா அப்படி பிடிக்கும். ஆனால் நம்ம மரத்தை வெட்டக்கூடாது. பாருங்க எவ்வளோ பச்சை பச்சையாக இருக்குது, இடம்லாம் பச்சை பச்சையாக இருக்குது. இங்கே மரம் இருந்து தான் எங்களுக்கு நிழல். இப்போ பாருங்களா, வீடு இருந்து எங்களுக்கு நிழலே இல்லை. சொல்லப்போனால் இந்த மரம் எவ்வளோ சக்தியாக இருக்கிறது. அந்த மரம் பாதி இப்படி இருக்குது. இங்கெல்லாம் பாருங்களா, கீழே எவ்வளோ நிழல் கொடுக்குது. வெளியே பாருங்கள் வெயில். இப்போ மரம் வளர்த்தா என்ன ஆயிருக்கும்? நிழல் கொடுத்துருக்குமா? இவ்வளோ பச்சை பச்சை இடத்துல எப்படி இருக்குது இடம்? இந்த மரத்தை பாருங்களா, எப்படியெல்லாம் இருக்குது இடம்லாம். ஆனால் இந்த மரத்தை என்னாச்சுன்னே தெரியலை, வெட்டிட்டாங்க.
இந்த மரம் நல்ல மரமாக இருந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இருப்போம், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்போம், இங்கே இருப்போம். அடுத்து இங்கே வந்து நாங்கள் சாமி வச்சு விளாடுவோம். இது வந்து சங்கிலி புத்தான்னு சொல்லி பெரிய மரமாக வளர்ந்தது. காய்ஸ் பார்த்தீங்களா, கம்பெல்லாம் நாங்கள் பெரிய பெரிய கம்பாலாம் வச்சுருப்போம் ஆடுவோம். அந்த சாமியை வந்து இங்கே உள்ளே இருந்து முத்தாரமைக்கு ஆடும். இங்கே பார்த்தா நாங்கள் சங்கிலி புத்தாருக்குன்னு ஆடுவோம். என்ன ஆமா, இப்போ இவர் கையை நீங்கள் பாருங்கண்ணாயா. இப்போ நாங்கள் சின்னதில் எனக்கு முடியலை. இவர் இன்னும் தண்ணியே குடிக்கல. நான் சத்தியமாக சொல்ல போனால் நான் தண்ணி குடிச்சிட்டேன். அதானே, நான் தண்ணி குடிக்கேன். என்னை பாருங்க, எங்க இவ்வளோ வத்தலை டேஸ்ட் எல்லாம் எடுக்குன்னு சொல்லுங்க. பார்த்தா இவ்வளோ திம்போம் நாங்கள். இதை வச்சு நல்லா உப்பை போட்டு கிண்டுவோம். சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தது போதும். நாங்கள் இப்போ முழுசாக உங்களுக்கு சுற்றி காணிங்க இந்த இடத்த. வாங்க நம்ம இதுக்குள்ளே போவோம். நம்ம நம்பர் கை கழுவிட்டு வாங்க. நாங்கள் இதெல்லாம் கை கழுவிட்டு இப்போ வரோம். ஏன்னா நான் இன்னும் தண்ணியே குடிக்கல. சொல்லப்போனால் என் நண்பன் வந்து தண்ணி குடிச்சிட்டாரு. இவ்வளோ வத்தலை கிராமத்தில் தின்பாங்களா? தின்பாங்க. வில்லேஜில் பாருங்க இவ்வளோண்டு திங்க முடியல. என்னதான் ஆயிடுச்சு வேலை. வில்லேஜிலே நீங்கள் இருக்க கிராமத்துக்கு வாங்க. நாங்கள் பாருங்க கைஸ், எவ்வளோ அழகான மரத்தை இப்படி ஆக்கியிருக்கு. தண்ணி ஊற்றாம அந்த மரம்லாம் சரிஞ்சிட்டு பாருங்க, சரிஞ்சு உடையே செஞ்சுட்டு. கைஸ் நம்ம நம்பர் கொஞ்சம் கை கழுவ போயிருக்காரு. பாவம், அவர் கஷ்டத்தில் கை கழுவ கூட இப்போ தண்ணி என்னன்னா நாங்கள் எல்லாரும் கை கழுவி வச்சு கொஞ்சம் ஒரு 6 பயிர் இருந்தாலும் 3 அஞ்சாமல் இருக்கானுங்க. பின்னாடி நான் பின்னாடி காணிங்க ஓட்டிட்டேனே. இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்த பார்க்க எப்படி இருக்கு. இடம்லாம் ஜம்முன்னு இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்களா, பஞ்சாயத்துலலாம் பாருங்களா, இங்கே பஞ்சாயத்துலலாம் மீனெல்லாம் விடுவாங்க. அந்த மீன்லாம் என்ன பெரிய மீனாலாம் இருக்கும், பெரிய பெரிய மீனெல்லாம். இந்த இடத்தெல்லாம் பாருங்களா, நான் தின்ன வத்தல் இது பாருங்க, எப்பா பாதியிலே இருக்கு. இதை பாருங்க, கருவேப்பிலை, அந்த செடி இந்த செடி நிறைய இருக்கு. இந்த இடத்த பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா எந்த இடமா தான் இருக்கும்னு? நம்ம பார்த்த இடம் அங்கே நல்லா இருந்து இங்கே வேலாக இருக்குது. இப்போ நாங்கள் ஆற்றுல பிடிச்ச மீன், அதுவும் தேடி மீன். எவ்வளோ மீன் திங்கும் அது. இன்னைக்கு தான் ஒரு மீனை பிடிச்சி விட்டோம். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க எப்பா தின்னு பீஸ் பார்த்துக்கோங்க. அது தேலி மீனோட ஒரே நாளை தின்னுட்டு. இதான் என் நண்பன், அவருக்கு தாகம் எடுக்குன்னு சொல்லி தண்ணியை குடிச்சிட்டு இருக்கார். பார்த்தீங்களா, எங்கள் சைக்கிள்லாம் புளிங்கோ சீட்டை பாருங்க, புளிங்க சீட்டு. இந்த சீட்டெல்லாம் உங்கள் நாட்டில் வாழ முடியாது. இந்த இடத்த பாருங்களா, எப்படியெல்லாம் இருக்கு இந்த இடம்லாம். நான் இந்த இடத்துக்கு பார்த்ததே இல்லை. இந்த தர்ஷன் இருக்கான், அவனோட சேர் அந்த இருக்கு, அவனோட பொருட்கள் எல்லாம் அந்த. இங்கே தான் நாங்கள் 3 பிரிச்ச இடம். பார்க்க தான் தண்ணி மாதிரி இருக்கும். கீழே அந்தா ஊந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஊந்து அந்தா வருது பாருங்க. இதுதான் தேளி, எவ்வளோ பெரிய தேளி. இது ஒரு மனுஷனே உழுங்கிரும். இப்போ வரோம் பாருங்க தேளி.